வந்திருக்கிற அனைவருக்கும் என்ன அன்பான வணக்கம். இது நம்மோட வாசகர் வட்ட நிகழ்வோட 29வது நிகழ்வு. சரி, கலைஞனும் சரி கார்த்தியும் சரி நீங்க எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க ஒரு விரிவுரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வழக்கம் போல ஒரு சின்ன சோம்பேறித்தனம், அவர்கிட்டயே வேலையை எளிதாக்கலாம் அப்படின்னு கலைஞன்ட்ட போய் நீங்களே ஒரு நல்ல சிறுகதையை எடுத்து கொடுங்க, நான் அதை விரிவுரை செய்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நல்ல மனுஷன் போற வாரம் வந்து கொத்தா 3 புத்தகங்கள் கையில கொடுத்து, 3ஐயும் படிங்க, உங்களுக்கு அது என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க அப்படின்னாரு. நமக்கு வாய்த்த நண்பர்கள் நல்லா இருங்க. இன்னைக்கு இந்த புத்தகம், இன்னைக்கு நான் விரிவுரை செய்ய வந்திருக்க புத்தகம் வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இதை எழுதினவங்க அம்பை அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அம்பை என்னோட நம்ம ஊர் அம்பாசமுதரமோ இவங்களுக்கு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்தது. இல்ல, இவங்களோட இயற்பெயர் CS லக்ஷ்மி. இவங்க 1944 பிறந்திருக்காங்க. தமிழகத்துல பிறந்து மும்பைக்கு குடியேறின குடும்பம் இவங்களோடது. இவங்க டெல்லியில உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இவங்க முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. கடந்த 40 ஆண்டுகளாக அவங்க பெண்களை பற்றின ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க. அதாவது பெண் எழுத்தாளர்கள் பற்றியோ, இசை கலைஞர்கள் பற்றி, அப்புறம் நடன கலைஞர்கள் பற்றி அவங்க நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. இவங்க நிறைய புத்தகம் சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இவங்க எழுதின 7வது சிறுகதை தொகுதி இது. இது நாவல் இல்ல, சிறுகதை தொகுதி. இந்த புத்தகத்துக்காக 2021 வருஷத்துக்கான சாகித்ய அகாடமி விருது இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களோட எழுத்துக்களை பத்தி சொல்லும் போது எழுத்தாளர் சுந்தர ராமசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பையின் எழுத்துக்களை பெண் கோபத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகத்துல மொத்தம் 13 கதைகள் இருக்கு. இந்த 13 கதைகளுமே ஒன்றுக்கொன்று சம்பந்தம் இல்லாதவை. இத படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கதை வந்து இருக்கிறதுலே நீளமான கதை. இதே தலைப்புல, இந்த புத்தகம் என்ன தலைப்போ அந்த சிறுகதைக்கும் அதே தலைப்பு தான், சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல நடக்குது. இந்த கதை மாந்தர்கள், இதுல கதையில யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, ஒரு தம்பதி வசந்த் மைதிலி அப்படிங்கிற ஒரு தம்பதி, அவங்களுக்கு ஒரு குழந்தை தேன்மொழி அப்படிங்கிற பேரோட. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறு குறிப்பை விட்டு சென்றிருந்தார் வசந்தன் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு கடிதம் கூட இல்லை, ஒரு சின்ன குறிப்பு ஒரு பேப்பர்ல. அந்த பேப்பர்ல அது என்ன சொல்றது, என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நான் போகிறேன். இந்த வீட்டிலும் இந்த வீட்டை ஒட்டிய வாழ்க்கையிலும் எனக்கு மனசு ஒன்றவில்லை. எப்போது பேசினாலும் என் உதடுகளையே உற்று பார்க்கும் மகள் தேன்மொழி. எப்போதுமே அவள் முகத்தில் ஒரு கேள்விக்குறி துலங்கி இருக்கிறது. ஆனா இது எதையுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி சிரித்து கொண்டே வளைய வருகிற நீ, அதாவது மனைவியை சொல்றாரு. எனக்கு இந்த வாழ்க்கை, என்னால இந்த வாழ்க்கையில ஒன்ற முடியல, அதுக்கு அவசியமும் இல்லை, ஏன்னா நான் ரொம்ப சுதந்திரமானவன், நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் போயிடுறாரு. இந்த கடிதத்தை பார்த்துட்டு இருக்கிற மைதிலி அதிர்ச்சி அடைஞ்சு ஜன்னல் வழியா வேடிக்கை பாக்குறாங்க. அந்த ஜன்னல் வழியா பச்சை பசேல்னு மரங்கள் தெரியுது. யாரோ போட்ட விதையில இருந்து முளைச்சு ஆலமரம், நிறைய பேரோட கல்லடி பட்டு வளர்ந்து நிக்கிற ஒரு கொய்யா மரம், மகிழம்பூ மரம், பனை மரம்னு நிறைய மரங்கள் இருக்கு. அதுல நிறைய பறவைகள் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. மைதிலியோட பார்வைக்கு மும்பை வளர வளர அணிலும் குருவியும் ரொம்ப குறைஞ்சு போய் காகமும் கழுகும் ரொம்ப அதிகமான மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறதா நினைக்கிறது வந்து தேன்சிட்டுக்கள் தான் அப்படின்னு, நடந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க மனசு ஒரு இலக்கு இல்லாம வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு நினைவுக்கு வந்தவங்களா வாயை விட்டு ஒரு லைன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசந்த் இதை பத்தி என்கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தைக்கு மகள் கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. அப்பதான் அவங்க அவங்களுக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா, மகளுக்கு முதுகு காட்டி பேசிட்டு இருக்காங்க. அந்த மகள் யாரு அப்படின்னா தேன்மொழி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மகளுக்கு காது கேட்காது. காது கேட்காத பொண்ணு. ஆனா பயிற்சி மூலமா அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றத அவங்க உதட்ட கவனிச்சு புரிஞ்சுக்கிட்டு அழகா வாய் பேசுற பொண்ணு. முன்ன பின்ன இந்த விஷயம் தெரியாத யாராவது அவகிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவளுக்கு காது கேட்காதுன்ற விஷயமே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா பேசுற பொண்ணு. அப்ப திரும்பி மைதிலி திரும்பி பொண்ணு என்ன பண்றான்னு பாக்குறாங்க. பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச பனீரையும் குடைமிளகாயையும் நறுக்கிக்கிட்டு இருக்காப்ல இரவு சமையலுக்கு. அதை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கிட்ட போய் சொல்றாங்க, "நீ இத செய்ய வேண்டாம். இன்னைக்கு அப்பா வந்து இரவு சாப்பாட்டுக்கு வரமாட்டாங்க" அப்படின்னு. "ஏன்?" அப்படின்னு மக கேட்கிறா. "அண்ணே, அப்பா வெளியூருக்கு போயிருக்காங்க" அப்படின்னு இவங்க போய் சொல்றாங்க. அம்மாவோட கலங்கின முகமும், கையில இருக்க பேப்பரையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பேப்பர வாங்கி படிச்சு பார்க்கிறா. அப்பதான் அவளுக்கும் உண்மை புரியுது. அப்பா தன்னையும் அம்மாவையும் விட்டுட்டு வீட்ட விட்டே வெளில போயிட்டாரு அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. 2 பேரும் அழுறாங்க. அழுது ஓஞ்சு போய் தூங்கி போயிடுறாங்க. சரி, இவங்க கொஞ்சம் முன்கதைக்கு போவோம். அம்பை எழுதின எல்லா கதையிலுமே லீனியரா இருக்காது. கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்ஸ் வரும், திரும்ப வருவாங்க அந்த மாதிரி. இவங்களோட குடும்ப பின்னணி என்னன்னு நம்ம பார்ப்போம். மைதிலி வந்து மைதிலி குடும்பம் ஒரு 3 தலைமுறைக்கு முன்னால அவங்க வந்து மும்பைக்கு குடியேறி வந்திருப்பாங்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கும் மேலான ஒரு குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு வங்கியில பெரிய உயர் அதிகாரியா இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு பள்ளியில ஆசிரியரா இருப்பாங்க. வசந்தன் குடும்பமும் ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன நிறுவனத்துல ஒரு கடைநிலை ஊழியரா இருப்பாரு. அவங்க அம்மா குடும்ப வருமானத்த பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இட்லி கடை போட்டு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க குடிசை பகுதியில தான் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரும் இவங்க அண்ணனும் வசந்தனோட அண்ணனும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போயிருந்திருப்பாங்க. வசந்தன் நல்லா படிச்சு ஒரு விளம்பர நிறுவனத்துல வேலைக்கு வந்திருப்பாரு. பகுதி நேரமா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மைதிலி படிச்ச அதே கல்லூரியில இவர் பாடம் எடுக்க போறது வழக்கம். அங்கதான் இவர் மைதிலியை சந்திக்கிறாரு. பாடம் எடுக்க போனாலும் அங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட இவர் பழகுற விதமும் சரி, வகுப்பறையிலயும் வகுப்பறைக்கு வெளியிலயும் இவர் பழகுற விதம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர் அந்த மாதிரி இல்லாம நண்பர்கள் மாதிரியே அவர் பழகுவாரு. அதனால அந்த சுத்தி இருக்க பசங்கலாம், "சார் இந்த பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நிறைய காதல் பாடல்களையும், சோக பாடல்களையும் பாடுவார். அப்போ அங்க இருக்க மாணவர்களுக்கெல்லாம் வந்து இவருக்கு ஏதோ ஒரு காதல் தோல்வி இருக்கு. அதனாலதான் இவர் தாடி வளர்த்துட்டு சோக பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு வதந்திய பழப்பி வச்சிருப்பாங்க. இந்த சமயத்துலதான் வசந்தன் மைதிலி கிட்ட தன்னோட காதலை சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. மைதிலி வீட்டுல அவங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல பெருசா உடன்பாடு இல்ல. அவங்க அம்மாவோ அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு இருக்காங்க. வசந்தன் வீட்டுல இந்த பொண்ணு ரொம்ப கருப்பா இருக்கு, அதனால வேண்டாம் அப்படின்னு இந்த கல்யாணத்தை எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா பிடிவாதம் பிடிச்சு கடைசியில கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வீட்லயும் பயந்த மாதிரி இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, வசந்தனுக்கு வந்து வேலை செய்யற நேரத்துல ஒரு நெருக்கடி ஏற்படுது. அதாவது ஒரு சிவப்பழகு கிரீம் விற்கிற ஒரு நிறுவனம் விளம்பரம் பண்ணி தர சொல்லி வசந்தனை கேட்கிறாங்க. வசந்தனுக்கு வந்து அதுல ஒரு பெருசா உடன்பாடு இல்லை. அவர் என்ன சொல்றாரு, வெள்ளையா இருக்கிறது வந்து உயர்வுன்னும், கருப்பா இருக்கிற பெண்களை வந்து மட்டம்னு நினைக்கிறது வந்து ஒரு கலோனிய மனப்பான்மை. ஆனால் இந்த வேலையை நான் செய்து தர மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. அந்த அளவுக்கு நல்லவர் வசந்தன். இவர் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கவும் அவரை வேலையில இருந்து நிப்பாட்டிடுறாங்க. மைதிலிக்கோ நிலையான ஒரு வேலை இல்ல. 2 பேரும் அப்ப வாழ்க்கையை தொடங்கும் போது ரொம்ப வறுமையில தான் ஆரம்பிக்கிறாங்க. நண்பர்கள் வீட்டு வரவேற்பறையிலையும் சின்ன சின்ன அறைகளையும் தங்கி அவங்க வாழ்க்கையை வந்து தொடங்குறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களோட காதல் வாழ்க்கையில அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாவே வாழ்றாங்க, ஒற்றுமையா வாழ்றாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. வசந்தனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்குது. மைதிலிக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஓவிய பள்ளியில வந்து டிராயிங் டீச்சர் வேலை கிடைக்குது. இவங்க 2 பேரும் இப்போ ஒரு நல்ல நிலையில இருக்காங்க. நல்ல வீட்லயும் குடி போயிருப்பாங்க. வசந்தன் அவரோட ஓய்வு நேரங்கள்ல அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனையில வாலண்டியரா வேலை செய்வாரு. அதாவது அந்த மருத்துவமனைக்கு தேவையான விளம்பர வேலைகளை செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அங்க யாராவது ஏழை நோயாளிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு தரதா இருக்கட்டும். ஒண்ணும் இல்ல, கிறிஸ்துமஸ் வருது அப்படின்னா சாண்டா கிளாஸ் வேஷம் கூட போடுவாரு. போட்டு அங்க வந்து எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல மதிப்பை வந்து அவர் சம்பாதிச்சு வச்சிருப்பாரு. இதன் மூலமா அந்த மருத்துவமனையில வேலை செய்யற பெரிய டாக்டர் கூட அவர் நட்பு கொண்டிருப்பாரு. இவங்க 2 பேரும் ஓய்வு நேரத்துல வந்து மது அருந்திக்கிட்டே பேசுறது, இவர் வாழ்க்கையை பத்தி அவர் பேசுறோம், அவர் வாழ்க்கையை பத்தி இவர் பேசுறோம், நல்ல நட்பு அவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க வசந்தனுக்கும் மைதிலிக்கும் இப்ப கல்யாணம் ஆகி 15 வருஷங்கள் ஓடி இருக்கும். இந்த 15 வருஷத்துல அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது. மைதிலிக்கு அந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆஹ் கஷ்டமாவே தெரியாது. மைத்திலியோட பார்வையில எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கர்ப்பை இருக்கிறதுனாலயே அதுல ஒரு உயிரை உருவாக்கி வெளியில அனுப்பணுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைந்த பெண் அவங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஏக்கம் இருக்கு, அதாவது வசந்தனுக்கு ஏக்கம் இருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆணுக்கு இதெல்லாம் தாய்மையை பத்தி ஏங்குவாங்களா, குழந்தை வேணும்னு ஏங்குவாங்களான்றதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு.
அப்பப்போ வந்து வசந்தன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவருக்கு அந்த குழந்தை இல்லாத விஷயத்த வந்து மைதிலி கிட்ட நேரா சொல்லாம, அந்த டாக்டர் கிட்ட அப்பப்போ புலம்புறது வழக்கம். அவர் என்ன சொல்வாரு அப்படின்னா, "நாங்க எடுத்துக்காத சிகிச்சைகளே இல்ல. என் மனைவி வந்து எடுத்துக்காத ஐவிஎஃப் சிகிச்சைகளே இல்ல. சாப்பிடாத மருந்து மாத்திரைகளும் இல்ல. இத தவிர நாங்க போய் ஏறி இறங்காத கோயில்களும் இல்ல." கருத்தரிக்கிறதுன்னா என்ன? ஒரு உயிரணு வந்து வளைஞ்சு வளைஞ்சு நீந்தி ஒரு முட்டைய வந்து சென்றடையணும். அவ்வளவுதானே. 15 வருஷத்துல எங்க வாழ்க்கையில அது ஒரு தடவ கூடயா நிகழ்ந்திருக்காது. அப்படின்னு அவரோட ஆதங்கத்த வந்து அவரு வந்து அந்த டாக்டர் கூட ஷேர் பண்றாரு. டாக்டரும் அவர சமாதானப்படுத்துற விதமா எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு, அவர் பங்குக்கு கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்து மைதிலிக்கு எழுதி குடுப்பாரு. இந்த எல்லா மருந்து மாத்திரைகளும் மைதிலிக்கு தான் அப்படின்னு ஒரு லைன் அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த சமயத்துல அந்த மருத்துவமனையில ஒரு பொண்ணு வந்து பிரசவத்துக்காக அனுமதிக்கப்படுறா. அந்த பொண்ணு வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து வந்திருக்கா. அவளோட வாழ்க்கை பின்னணி பற்றி எதுவுமே தெரியாது. அவள் பேர் ஜூரிலா. அது மட்டும் தான் தெரியும். ஜூரிலாக்கு ஜூரிலா கர்ப்பம் அடைஞ்சு, அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து பெத்து வளர்க்கறதுல பெருசா விருப்பம் இருக்காது. அதனால அத கலைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க நெறைய அபார்ஷன் பில்ஸ் சாப்ட்டுருப்பாங்க. அதனால ஆனா அதையும் தாண்டி அந்த கரு தங்கி இருக்கும். இந்த குழந்தை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரிய டாக்டர் ரொம்ப ஒரு சிறப்பு கவனம் குடுத்து அந்த குழந்தைய வந்து அந்த ஜூரிலா வந்து கண்காணிச்சுட்டு வருவாரு. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு குழந்தையும் பிறக்கும். அந்த குழந்தைய சுத்தப்படுத்தி எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு வருவாங்க. அங்க பார்த்தா ஜூரிலா இருக்க மாட்டா. அவ அந்த குழந்தைய மருத்துவமனையிலேயே விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. இந்த குழந்தை என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வரும். அந்த மருத்துவமனை நடத்திட்டு வர மதர் வந்து பெரிய டாக்டர கூப்பிட்டு, "நான் இப்ப சொல்லப் போற யோசனை வந்து சட்டத்துக்கு விரோதமானது தான். ஆனாலும் பரவால்ல. நம்ம ஏன் வசந்தனுக்கு ஒரு ஃபோன் போட்டு, நீ இந்த குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கிறியான்னு கேட்கலாமா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு. ஃபோன் போட்டு வசந்தன வர சொல்றாங்க. வசந்தனும் சந்தோஷமா, "இந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்கிறேன்" அப்படின்னு முடிவு பண்றாரு. பிறப்பு சான்றிதழ்ல மைதிலி வசந்தன் அப்படின்னு தான் இவங்களோட பேர் தான் பெற்றோர்கள்ன்ற இடத்துல பதிவு பண்றாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும்போது, ஜூரிலா அப்படிங்கிற பேர் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மாவ பத்தி. இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கும்போது, வசந்தன் சொல்றாரு, "இந்த குழந்தை பிறந்து இந்த குழந்தை வளர்ந்து தேன் மாரி இனிமையா பேசும் பாருங்க. அதனால இந்த குழந்தைக்கு நான் தேன்மொழின்னு பேர் வைக்கிறேன்னு" தேன்மொழின்னு பேர் வைக்கிறாரு. திடீர்னு அந்த குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வேற போய் மைதிலி முன்னால போய் நிக்கிறாரு. மைதிலிக்கு அப்படியே திடுக்கிட்டு போறாங்க. அவங்க கேட்கிற முதல் கேள்வியே, "என்ன நீங்க திடீர்னு ஒரு திடுதிப்புன்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு 40 வயசு. உங்களுக்கு 44 வயசு. நம்மளால இந்த குழந்தைய வளர்க்க முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த குழந்தை வந்து கை கால உதச்சிட்டு வாய் கோணி அழ ஆரம்பிக்குது. அந்த அழுகைய பார்த்தோனே இவங்க எல்லாரோட மனசும் மாறுது. அந்த அழுகையில இருந்து இவங்க 3 பேருக்கான பிணைப்பு வந்து உருவாகுது. இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக வசந்தனோட அத்தை வந்து இவங்க கூட வந்து தங்குறாங்க. மைதிலோட வேலை வந்து டிராயிங் டீச்சர் வேலை அப்படிங்கிறனால அவங்க காலையில போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. சோ இந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக வசந்தன் அத்தைய கூட்டு வந்திருந்தாலும், அவரு வந்து வீட்ல இருந்தே வேலை செய்துகிட்டு, இந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுல இருந்து, சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து, அதோட துணிகள அலசுறதுல இருந்து எல்லாமே வசந்தனே பார்ப்பாரு. அந்த குழந்தையும் வசந்தன் கூட நல்லாவே ஒட்டிக்கும். அப்பா தான் ஊட்டணும், அப்பா தான் தூக்கணும், அப்பா தான் வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு பயங்கரமா அவங்க அப்பா கூட வந்து பயங்கர பாசப்பிணைப்புல இருக்கும். ஒரு முறை இவர் நண்பர்கள பார்த்து மது அருந்திட்டு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வருவாரு. அப்பா லேட்டா வந்தோனே அந்த குழந்தை வந்து கோவத்துல வந்து முகத்த திருப்பி வச்சுக்கும். அன்னைக்கு தான் அவரு வாழ்க்கையிலேயே முதல் முறையா தண்ணி அடிக்கிறத விட்டுறலாமா அப்படின்னு யோசிப்பாரு. சோ இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகும்போது அந்த அத்தைக்கு தான் முதல் முதலா ஒரு சின்ன சந்தேகம் வருது. மைதிலி கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, "நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. நேத்து கோயிலுக்கு வந்து நம்ம குழந்தைய நான் கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க இருக்க சத்தத்துல என்னாலயே நிக்க முடியல. ஆனா இந்த குழந்தை அசந்து தூங்குறா. அந்த சத்தம் எந்த விதத்திலயும் இந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. மைத்திலிக்கு இத கேட்ட உடனே அப்படியே திடுக்கிட்டு போகுது. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தூங்கிட்டு இருக்க குழந்தை பக்கத்துல ஒரு கடிகாரத்த வச்சு அலாரத்த வந்து ஒலிக்க விடுறாங்க. அந்த குழந்தை எந்த சலனமும் இல்லாம நல்லா தூங்கிட்டு இருக்கு. அப்பதான் மைதிலிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தோணுது. இவங்க 2 பேருக்குமே இத கொண்டு போய் வசந்தன்ட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயம். வசந்தன் இத எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னு. ஆ இப்படியே நாட்கள் ஓடுது. 1 வருஷம் முடியுது. முதல் பிறந்த நாள் வருது குழந்தைக்கு. அந்த முதல் பிறந்த நாள் கொண்டாட்டத்த ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. விசேஷத்துக்கு வந்த நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் இதே சந்தேகத்த கொண்டு போய் வசந்தன் கிட்ட சொல்றாங்க. பேசும்போதெல்லாம் குழந்தை ஒரு மாரி தலைய ஆட்டி பார்க்கிறா. ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ வந்து கூட்டிட்டு போய்
செக் பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே வசந்தன் வந்து அப்படி கோவம் வருது. அப்ப என் குழந்தைய வந்து எல்லாரும் செவிடுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் உங்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு தாயா? உங்களுக்கெல்லாம் தாய்மை உணர்வே இல்லையான்னு அவர் பயங்கரமா கத்துறாரு. அப்போ மைதிலி அவர் மெல்ல கூப்பிட்டு, "நீங்க இவ்வளவு கத்துறீங்களே, உங்க பொண்ணு திரும்பி பார்த்தாளான்னு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த குழந்தை எந்த சலனமும் இல்லாம விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்பதான் வசந்தனுக்கும், சரி ஏதோ பிரச்சனை, எல்லாரும் சொல்றாங்க, இது என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இவரு கொஞ்சம் மனசு சமாதானமாகி செக்கப்க்கு கூட்டிட்டு போறதுக்கே 2 மாசம் தாண்டிரும். அவங்க பெரிய பெரிய மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டு போறாங்க. எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்றாங்க. நாள் முடிவுல இவங்களுக்கு சாதகமான எந்த ஒரு பதிலும் வரல. அந்த குழந்தைக்கு காது கேட்கல, கேட்காது அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. வசந்தனுக்கு மனசு உடைஞ்சே போயிரும். சரி அடுத்து என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டாக்டர்ஸே வந்து இங்க ஒரு பக்கத்துல ஒரு பள்ளி, சிறப்பு பள்ளி இருக்கு. அதாவது காது கேளாதவர்களுக்கான ஒரு சிறப்பு பள்ளி. அங்க என்ன ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, வாயை பார்த்து பேசுறத புரிஞ்சுகிட்டு, வாய் பேச்சு பேசுறதுக்கு பயிற்சி தருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே பள்ளியில போய் இவங்க சேர்க்கவும் செய்றாங்க. சைடுல டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, காது கேட்கும் கருவி ஒண்ணு இருக்கு. அத வாங்கி நீங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வசந்தனுக்கு வந்து பயங்கர சந்தோஷம். இந்த கருவிய மாட்டுனோனே என் மக எப்படி பேச போறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருவியை வந்து வாங்கிட்டு வந்து ஆசை ஆசையா வந்து மகளுக்கு மாட்டி விடுறாரு. அந்த பொண்ணு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அலறி துடிச்சு தவிச்சு போயிடுறா. இவருக்கோ ஏமாற்றம். ஏன் என்னாச்சு? இத ஒலிய கேட்டோடனே அவ பேசிடுவான்னு தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு அறிஞ்சுக்கிறதுக்காக அந்த கருவி எடுத்து தன் காதுல போட்டு பாக்குறாரு. இப்போ நான் உங்க பக்கத்துல இருக்கேன், நான் சத்தமா பேசுறேன். உங்களுக்கு அளவுல அதிகமா கேக்குதா? தூரத்துல பேசுறது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியா கேட்கும் இல்லையா? ஆனா இந்த மெஷினை மாட்டினோடனே அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வானத்துல போன விமானத்துல இருந்து, வெளியில வண்டிகளோட இரைச்சல்ல இருந்து, பக்கத்துல பேசுற மனுஷங்களோட குரல்ல இருந்து எல்லாமே ஒரே அளவுல பேரிரைச்சலா கேக்குது. அந்த ஒலி எப்படி இருக்குன்னா அப்படி காதுகளை சுடுது. வசந்தனாலேயே அதை வந்து கேட்க முடியல. உடனே அவர் என்ன பண்றாரு, மனசு உடைஞ்சு போறாரு. என் பொண்ணுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு. ஆனா தேன்மொழி என்ன பண்றான்னா அந்த கருவிக்கும் அவ பழகி போறா. அந்த கருவியை மாட்டிட்டு அந்த சிறப்பு பள்ளிக்கு போறாப்புல. 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளும் போற ரெகுலர் பள்ளிக்கே வசந்தன் இந்த குழந்தைய அனுப்புறாரு. இந்த பொண்ணுக்கு தான் இந்த வாய் பார்த்து நல்லா பேசிடும் இல்லையா? அதனால அவளுக்கு வந்து ஸ்கூல்ல நல்லாவே அவ வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து போறா. எப்பவாவது டீச்சர் வந்து கரும்பலகையை பார்த்து திரும்பி ஏதாவது பாடம் சொன்னாங்கன்னா அப்போ மட்டும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து களைச்சு போய் வந்தோடனே என்ன பண்ணுவாங்க? அந்த ஷூ சாக்ஸை கழட்டி போட்டு டம்முன்னு பேக்கை கொண்டு போய் கீழே போட்டு அப்பாடான்னு போய் பெட்ல விழுவாங்கல்ல. இவளும் எல்லாம் செஞ்சுட்டு அந்த காதுல இருக்க மிஷினையும் எடுத்து கழட்டி போட்டு காதை வந்து ரொம்ப ஆதரவா அப்படி தடவி கொள்வாராம். அவளுக்கு வந்து அவ்வளவு அது எரிச்சலான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா தகப்பன் சொல்றதுனால அதை வந்து ஃபாலோ பண்ணி கேட்கிறான். இவங்க ஒரு சிறப்பு பள்ளிக்கு போறாங்க இல்லையா? அங்க வந்து மைதிலியும் தேன்மொழியும் இன்னொரு குடும்பத்தோட அவங்க வந்து நட்புறவாகிறாங்க. எட்வின் அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு தான் காது கேட்கல. அவங்க அம்மா பேரு சமந்தா. இவங்க வந்து ரீசெண்டா யூஎஸ்ல இருந்து மாறி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. பையன் கூட பேசணும் அப்படிங்கிற ஆசையில அமெரிக்கால சொல்லி கொடுக்குற சைன் லாங்குவேஜ், சைகை மொழியை அவங்க கத்துக்கிட்டு வந்து பையன் கூட சைகை மொழியில பேசுறது வழக்கம். இதை பார்த்து தேன்மொழியும் அதை கத்துக்கிறான். ஓ, சைகையில கூட பேசலாம் போல. அவளுக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சைகை மொழியில பேசுறதுக்கு. ஒரு நாள் இவ சைகை மொழியில பேசுறத பார்த்த வசந்தனுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சிறப்பு பள்ளியில சேர்த்து நீ எல்லார் மாதிரியும் வாய் பேச்சு பேசணும்னு நான் உன்னை பயிற்சி கொடுத்தா, நீ அவன் கூட சேர்ந்துட்டு சைகை மொழியில பேசுறேன்னு அவள் ரொம்ப கண்டிக்கிறாரு. மனைவி கிட்டையும் நீ அந்த பையன் கூட ரொம்ப சேர விடாத அப்படின்னு கண்டிக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பள்ளியில ஒரு ஆண்டு விழா நடக்குது. ஆண்டு விழால காது கேளாதவர்களும் பேசலாம், அவர்களாலும் பேச முடியும் அப்படின்னு ஒரு பெரிய பதாகை வச்சிருப்பாங்க. அந்த விழா மேடையில ஒரு பையன், காது கேட்காத பையன், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எப்படி தன்னால காது கேட்கலனா கூட எப்படி என்னால வாய் பேச்சு பேச முடியும் அப்படின்னு 15 நிமிஷம் பேசுவான். அதை பார்த்த உடனே சுத்தி இருக்க பார்வையாளர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, பயங்கரமா ஆரவாரம் பண்ணி கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா சமந்தா மட்டும் முகம் வாடி போயிடுவாங்க. மைதிலி அவங்க கிட்ட போய், நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னா,
இல்ல எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை 15 நிமிஷம் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுமா? அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் மைதிலிக்கே காது கேட்காத குழந்தைங்களுக்கு வாய் பேச்சு பேசுறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது புரியுது. அவங்களுக்கு சைகை மொழி தான் கம்ஃபர்டபுளானது அப்படிங்கிறதும் புரியுது. இதனாலேயே வசந்தன் என்ன குறை சொன்னாலும் மைதிலி அத கண்டுக்காம, அவர் முன்னால எதுவும் சொல்லாம, ஆனா பிள்ளை வந்து சைகை மொழியில பேசும்போது அவங்க தடுக்காம இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க 2 பேரும் சேர்ந்தே வளர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து ப்ளே டேட் வர்றது வழக்கம். இவங்க காலேஜ் போற வயசும் வருது. இவங்க 2 பேரும் ஒரு நுண்கலை கல்லூரியில அவங்களுக்கு இடம் கிடைக்குது. 2 பேரும் ஒரே கல்லூரிக்கு போக ரெடி ஆகுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வசந்தன் வந்து வசந்தனோட போக்கு வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னெல்லாம் ரொம்ப உற்சாகமா இருப்பாரு. காலையிலேயே சீக்கிரமா எழுந்துருவாரு. இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுவாரு. மனைவியோடையும் மகளோடையும் எப்போதும் அவங்க மூடு வரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசிதான் பழக்கம். அப்பதான் உதடுகளை கவனிச்சு மக பேசுவா அப்படிங்கிறதுக்காக. நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா, மகளுக்கு முகம் கொடுத்தே மகள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. சில சமயம் காலையில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கிறாரு. இல்லைன்னா மனசு வெறுத்து போய் ஒரு கணினி முன்னாலேயே போய் ரொம்ப நேரம் உட்கார்ந்துக்கிறாரு. அப்பப்ப அந்த முதல் காதலியோட நினைவும் அவருக்கு வரும். இப்போ அந்த காதலி என்ன பண்றாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 3 குழந்தைகளை பெற்று சீரியல்ல வந்து ஒரு வில்லியாவோ இல்ல ஒரு மாமியாராவோ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரோக்ராம் வரும்போதெல்லாம் முன்னாலெல்லாம் அதை வந்து சேனல் உடனே மாத்திருவாராமா. இப்பெல்லாம் என்னன்னா அந்த சேனலை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்க ஆரம்பிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன கல்யாணம் பண்ணியிருந்தானா இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்படி சீரியல்லாம் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்குமா? இல்ல அவளை கல்யாணம் பண்ணியிருந்தானா என் வாழ்க்கை இப்படி இருக்குமா? என் வாழ்க்கையும் நல்லா தான் இருந்திருக்கும்னு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. மை மைத்திலிக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சங்கடங்களை தந்தாலும் திருப்பி வந்து அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்க அவங்க தாத்தாவோ நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியா ஏதாவது ஒரு சீரியல்ல நடிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி அதை திசை திருப்புறாங்க. ஏன் அப்பப்போ இவர் எப்ப கோபப்படுறாரு, எப்ப உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கிறது மைதிலிக்கு தெரிய மாட்டேங்குது. கல்லூரியோட ஆண்டு மலர்ல தேன்மொழி எழுதின ஒரு கட்டுரை இவரை வந்து ரொம்ப பாதிச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நாள் வசந்தன் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த மரங்கள்ல. அங்க ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை பேரு காப்பர் ஸ்மித் பாரபெட். தமிழ்ல செம்மார்பு குருவான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பறவை தான் இந்த பறவை. உடல் முழுக்க பச்சையோடும் கழுத்துல மட்டும் மாலை போட்ட மாதிரி ஒரு சிவப்பு கோடும் இருக்குது. அந்த பறவையோட வந்து கூவல் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்டினியூஸா இல்லாம குக் குக் அப்படின்னு கேக்குது. இதை பார்த்துட்டு இருக்க வசந்தன் அழ ஆரம்பிக்கிறாரு. மைதிலி வந்து ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டோடனே, என் மகளை போலவே அந்த பறவைக்கும் அதன் கூவல் தொண்டையிலேயே அடைப்பட்டு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இவர் இவரோட இவரோட மனமாற்றங்கள், இவரோட நடத்தையில வர்ற மாற்றங்கள்லாம் ஒருவேளை வயசாகிறதுனால இப்படி இருக்காரோ அப்படின்னும் மைதிலி யோசிக்கிறாங்க. சரி, தன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு அவங்க வீட்டுல அம்மா கிட்டையும் மாமியார் கிட்டையும் இதை பத்தி எல்லாம் பேசுவோம் இல்லையா? அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த ஆண்களுக்கு 40 வயசானாலே நாய் குணம் மாறத்தான் செய்யும் அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. 40 வயசுல நாய் குணமா? அப்ப எங்க அப்பாவுக்கு 80 வயசாகுது. அப்ப 40 வருஷமாவா எங்க அம்மா இதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு போறாங்க? அப்படி பார்த்தா எங்க அம்மாவுக்கு கூட பெரிய வயசு வித்தியாசம் கிடையாது. 4 வயசு எங்க அப்பாவோட சின்னவங்க. அவங்க அழகா சமைச்சுக்கிட்டும், சிரிச்சுக்கிட்டும், பாட்டு பாடிக்கிட்டும், பக்கத்து வீட்டுல பேசிக்கிட்டும் என்ன அழகா வாழ்றாங்க. ஏன் இந்த ஆண்கள் மட்டும் சிடு சிடுன்னு மாறிடுறாங்கன்ற கேள்வி மைதிலிக்கு வருது. மாமனார் வீட்டு பக்கம் பார்த்தா, அவங்க மாமியார் வந்து ஒரு இட்லி கடை நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு 4-5 சின்ன வயசு பசங்க எல்லாம் சேர்த்துட்டு அவங்களோட வியாபாரத்தை பெருக்குறாங்க. அதாவது இட்லியோட சேர்ந்து பலகாரங்கள், ஊறுகாய் போட்டு விற்கிறது, சிப்ஸ் போட்டு விற்கிறது அப்படின்னு அவங்களோட வியாபாரத்தை பெருக்குறாங்க. மாமனார் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா அப்பப்போ வந்து பெரிய செஃப்னு நினைப்பு அப்படின்னு கமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணிட்டு போவாரு. சோ இதை பார்க்கும்போது ஒரு ஆண்கள் குணமே இதுதானோ, இல்ல இது பரம்பரை பரம்பரையா வர குணமா அப்படின்னு நொந்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் வசந்தன் வந்து தேன்மொழி கிட்ட வந்து, நான் காக்லியர் இம்ப்ளான்ட் சர்ஜரி பத்தி கேள்விப்பட்டேன். அதாவது மூளையில பதிக்கப்படுற ஒரு தகடு, அது மூலமா அவங்களுக்கு வந்து ஒலி கேட்கும் அப்படிங்கிறதுக்காக. உனக்கு எப்போ காலேஜ் லீவ் வருதுன்னு சொல்லு, நம்ம சர்ஜரிக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் திடீர்னு திடுக்கிட்டுறாங்க. ஏன்னா இவர் எல்லாமே திடீர்னு தான் வந்து பண்றாரு இல்லையா? தேன்மொழி வந்து அப்போ சொல்றாங்க, ஏன்பா இது என் வாழ்க்கை இல்லையா? நான் யோசிக்க வேண்டாமா, எனக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே வசந்தனுக்கு கோவம் வந்துருச்சு. வழக்கம் போல கதவை டமால்னு அடிச்சுட்டு வெளில போயிடுறாரு. வழக்கமா
அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நல்லாவே சேர்ந்துப்பாங்க, நல்லாவே சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் அவங்களே சமாதானம் ஆயிப்பாங்க. இவ என்ன பண்ணுவான்னா, அப்பா இந்த மாதிரி கோவப்பட்டாருன்னா தேன்மொழி என்ன பண்ணுவா அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச பாடல்களை பாடுறது, அவருக்கு பிடிச்ச மது வகைகளை வாங்கி சாயந்தரம் ரெடியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது, அவருக்கு பிடிச்ச விஷயங்களா பேசுறதுன்னு பேசி அப்பாவை அவ சமாதானப்படுத்துவாளாமா. இவளோட யூஸ்வலா வேலை பண்ற இந்த கன்வின்சிங் டெக்னிக்ஸ் எதுவும் இந்த தடவை வேலை செய்யல. அவரு வீட்டை விட்டு வெளில போயிடுறாரு. இப்ப இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சது, இன்னைக்கு வந்திருக்கோம். சரியா? இவங்க காலையில எழுந்து அப்பா இல்ல, வீட்டை விட்டு போயிட்டாரு, என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் இவர் போயிருப்பாரு அப்படின்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இவர் எங்கெல்லாம் போயிருப்பாரு? சென்னைக்கு போயிருப்பாரா, இல்ல டெல்லிக்கு போயிருப்பாரா, இல்லடா இவருக்கு பிடிச்ச எழுத்தாளர் ரஸ்கின் பாண்ட் இருக்காரு இல்லையா, அவரை பார்க்க போயிருப்பாரா, இல்ல நண்பர்களோட பண்ணை வீட்டுக்கு போயிருப்பாங்களா, ஒருவேளை முன்னாள் காதலியை பார்க்க போயிருப்பாரோ, இல்ல ரீசெண்டா கணவனை இழந்த தோழி வீட்டுக்கு போயிருப்பாரா அப்படின்னு பல விதமான எண்ணங்கள் இவங்களுக்கு வருது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கறாங்க அங்க வந்திருக்கிறாரா அப்படின்னு. அவங்க யார்கிட்ட இருந்தும் இவங்களுக்கு சாதகமான இந்த பதிலும் வரல. அவங்க வந்து இங்க யாரும் வரல அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா மிஞ்சிருக்க இடம் ஒரு 2 இடம், ஹரித்வார், ரிஷிகேஷ் மட்டும் மிஞ்சி இருக்கும். அம்மாவும் பொண்ணும் பெட்டி படுக்கைகள்லாம் கட்டிட்டு அப்பாவை தேடி கிளம்பிடுவாங்க. இவங்க தேடி போற அந்த பயணமே கிட்டத்தட்ட 8 பக்கங்கள் அம்பை எழுதியிருப்பாங்க. எல்லா பக்கமும் போய் தேடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடத்த சொல்றாங்க, அவர் மொட்டை போட்டு இப்பதான் பார்த்தோம், காவி உடுத்தி இப்பதான் பார்த்தோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. மைதிலிக்கு வந்து அதை நம்ப முடியாது. இவர் என்ன யாருக்காவது பயந்து ஒளிஞ்சு ஓடி போயா இருக்காரு? இல்ல, இது இருக்காது, வசந்தனா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கா போறாங்க. திடீர்னு அந்த டேராடூன்ல தோழி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க, வசந்த நேத்து என் வீட்டுக்கு வந்துருந்தாப்புல, ஹரித்வாருக்கு தான் போறதா சொன்னாங்க, கையை கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கேன், நீங்க வேணா அங்க போய் தேடுங்க அப்படின்னு. மைதிலியும் தேன்மொழியும் அங்க கிளம்பி போறாங்க. அங்கேயும் ஃபுல்லா போய் தேடி பாக்குறாங்க, கிடைக்கல. அங்கேயும் அவர் இல்லை. திடீர்னு மைதிலிக்கு ஒரு எண்ணம் வருது. இவங்க 2 பேரும் கல்யாணமான புதுசுல தனோல்டி அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருப்பாங்க. அங்க இருக்க பனிமலையோட அழகுல வந்து 2 பேருமே மயங்கி நம்ம வாழ்க்கை முழுக்க இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு பேசியிருப்பாங்க. ஒருவேளை இவர் அங்க போயிருப்பாரோ அப்படின்ற எண்ணம் வந்து மைதிலிக்கு வரும். ஸோ மகளும் அம்மாவும் அங்க இந்த ஊருக்கு கிளம்பி போவாங்க. போய் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சு கிளம்பி சாப்பிட்டுட்டு இவரை பத்தி விசாரிக்கலான்னு இவரோட போட்டோவை எடுத்துட்டு போறாங்க. அந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்டே போய் இவரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு. இவர் பேரு வசந்தன் இல்ல, இவர் இங்கதான் இருக்காரு, இவர் பேரு கூங்கா பாபா, அவர் வந்து ஒரு மௌனச்சாமியார், அவர் யார்ட்டையும் பேச மாட்டாரு, வசந்தனாவது பேசாம இருக்கிறாவது, அப்ப இது வசந்தன் கிடையாது அப்படின்னு மைதிலி நினைச்சுக்கிறாங்க. சரி எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அடிவாரத்துல ஒரு டீ கடை இருக்கும், அது பக்கத்துல தான் அவர் இருப்பாரு, நீங்க போய் பாருங்க. இவங்க நடந்து போறாங்க அந்த கோவிலுக்கு. கோவிலுக்கு போகும்போதே மைதிலிக்கு ஒரு எண்ணம், முழு பிரஜையோட இந்த வாழ்க்கையும் இந்த வீடும் நம்மளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒருத்தரை பின்தொடர்ந்து போறது சரிதானா, இது தேடுதலா இல்ல வேட்டையா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருது. கிட்ட போயிடுறாங்க. போய் உத்து பார்த்தா அங்க ஒருத்தர் வந்து காவி உடுத்தி உட்கார்ந்துருக்காரு. ஆள் மெலிஞ்சு போய், தலை வாராம கலைஞ்சு போய், கண்ணெல்லாம் மேடிட்டு, தாடி இன்னும் கொஞ்சம் நீளமாகி, இலக்கு இல்லாம எங்கேயோ இந்த தூரத்துல தெரியுற மலைகளை பார்த்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அது யாருன்னு பார்த்தா வசந்தன். வசந்தனை பார்த்தோன்னே தேன்மொழிக்கு அப்பாவை போய் கட்டிக்கணும் அப்படின்னு ஓடி போறதுக்காக அவ ட்ரை பண்றா. அவங்க அம்மா வந்து அவளை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வந்து மனசுக்குள்ள சொல்றாங்க, வசந்த் என் அன்பனே, நீ வந்து விடுதலை சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீ விட்டு போயிருக்கிற, மௌனத்தை படிக்க வந்திருக்கிற போல, சரி அதை நீ நல்லா பழகிக்கோ, உனக்கான விடுதலையை நான் தருகிறேன், இந்த குடும்ப பாசத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன், குடும்ப பொறுப்புகளிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன், இந்த குடும்பத்திற்காக சம்பாதிக்கணும்ன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்தும் உனக்கு நான் விடுதலை தருகிறேன், இவை எல்லாவற்றையும் விட என் காதலிலிருந்தும் உனக்கு விடுதலை தருகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க. அவர்கிட்ட போய் அவரை பார்க்காம அங்க இந்த மேனேஜர் கிட்டே இவர் எங்க தங்கி இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு இடத்த சொல்றாங்க. அங்க போய் பாக்குறாங்க, ஒரு வெறும் கயிற்று கட்டில், அவருக்கு கட்டி இந்த 2 வேஷ்டியை தொங்க போடுறதுக்காக ஒரு கொடி இருக்கு, கீழே ஃபுல்லா பழங்களும் பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளும் இருக்கு. இதெல்லாம் பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தது. இவங்க அவங்க கொண்டு போயிருந்த பணம் ஒரு 5000 ரூபாயை ஒரு உரையில போட்டு அது மேல இவங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு வசந்தனோட ஏடிஎம் கார்டையும் அதுல வச்சுட்டு திரும்பி மும்பைக்கு வராங்க. அவங்க மும்பைக்கு வரும்போது
வீடு திறந்திருக்கிற மாதிரியும், அந்த வீட்ல வந்து இவங்களுக்காக வசந்தன் காத்துட்டு இருக்க மாதிரியும், இவங்கள பார்த்த உடனே ஓடி வந்து கட்டிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அது கனவா மட்டும்தான் இருக்குது. இப்படி இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை மூலமா அம்பை நம்மள தேன்மொழியோட மௌன உலகத்துக்கு கூட்டிட்டு போறதோட இல்லாம அவங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது ஒரு தொடர்பு தான், அது ஒலி இல்லாமலும் நிகழும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை படிச்சதுக்கு, இந்த நாவல் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தோன்ற சில விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்றேன். இந்த கதை அம்பை எழுதும்போது அவங்களுக்கு 70ல இருந்து 75 வயசு. ஸோ அந்த வயதை ஒத்தின பெண்களோட, அதாவது பெண்கள் தனித்து வாழ்கின்ற இல்லது தனித்து விடப்பட்ட பெண்களின் வாழ்வியலையும் மன ஓட்டத்தையும் தான் இந்த கதைகளை அவங்க எழுதியிருக்காங்க. 13 கதைகள்ல பெரும்பான்மையான கதைகள் வந்து ஒரு ஜன்னலிலோ அல்லது ஒரு தேநீரிலோ தொடங்கும். நமக்கும் ஜன்னலை வேடிக்கை பார்த்துட்டே டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த ஜன்னல் வழியா அந்த கதை மாந்தர்கள் பார்க்கிற பரந்த உலகத்திலையும் உள்ள இருக்கிற வாழ்வியலும், ஜன்னலுக்கு உள்ள இருக்கிற வாழ்வியலும் ஏதோ ஒண்ணு நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. அது அவங்க வயோதிகமா இருக்கலாம், இல்ல இழப்பா இருக்கலாம், தனிமையா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், இல்ல இயலாமையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு இந்த கதைகள் உணர்த்திக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டர் இல்லையா? அதுக்காக வந்து பெண்கள் படுற கஷ்டங்கள், கண்ணீர், ஏக்கங்கள், அப்புறம் சலிப்பு மேலிடுற வாழ்க்கை, அதை பத்தி மட்டும் இல்லாம பெண்களுக்கே உரிய தாய்மை, வற்றாத ஈர உள்ளம், அப்புறம் ஒரு முதல்ல அன்பு காட்டி அப்புறம் அடுக்குமுறை செய்கிற அந்த போலியான மனிதர்களை வந்து கண்டு உணர்ந்து அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கி வாழ்ற சாதுரியத்தையும் அவங்க கதைகள்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த தேன்மொழி வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாள் இல்லையா? எனக்கு அதை படிக்கும்போது பாலா எழுதின ஒரு கட்டுரை தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது ஒரு ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தை தன்னையும் தன் உலகத்தையும் தன்னோட நெருங்கினவர்களுக்கு, அதாவது தன்னோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் கிட்ட அழகா விளக்கி சொல்ற மாதிரி 2 கடிதமுமே என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க உலகத்துக்குள்ள எங்களை வலுக்கட்டாயமா இழுக்காதீங்க. எங்க உலகம் ரொம்ப ஸ்பெஷல், நாங்க அதுல சந்தோஷமாவே இருக்கோம். எங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க தான் எங்க உலகத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அவங்க கிட்ட லிங்க் வாங்கி படிங்க. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க்கையில் இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, யார் அதிகமாக கவலைப்படுறது, யார் அதிகமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வாழ்க்கையில் ரொம்ப இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ரொம்ப, ஒரு காலையில் போனீங்க தக்காளி இல்லைன்னா, தக்காளி இல்லாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க இல்லையா? சின்ன 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 விஷயத்த சொல்கிறேன், அது மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் வந்து பெரிய பேரிழப்பு வந்து வீட்டில் வந்துருச்சுன்னா அதில் உடஞ்சி போகிறது ஆம்பல் தான். வீட்டில் அப்படியே போய் உட்காந்துருவாங்க. அப்படியே அவங்களெல்லாம் வந்து பேசக்கூட முடியாது, தனியாக போய் தனிமைப்படுத்தப்படுவாங்க. அப்போ வந்து தைரியமாக நிற்கிறது யாருன்னா பொம்பளைங்க தான். அதனால தான் சொல்லுவாங்க, இப்போ பெண் இல்லாத வீட்டில் வந்து குடும்பம் வந்து அவ்வளோ சரியாக இருக்காதும்பாங்க. அது நீங்கள் பெண்ணியன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை ஆண்மை சரியில்லைன்னு வச்சுட்டாலும் சரி, எப்படியோ எடுத்துக்கோங்க. பட் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்திருக்காங்க, மகவும் அப்படி தான் இருந்திருக்கா. ஐம் கிஃப்டட் ரியலி. அந்த மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி தெரியும். நிறைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை. அது வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. நீங்கள் சங்ககால இலக்கியங்கள் எடுத்துக்கோங்க, பத்துப்பாட்டு எடுத்து, குந்தவை இல்லைன்னா ராஜராஜ சோழன் இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னு ஒருத்தங்க வந்து அவங்க பின்னாடி இருந்தால் தான் ஆண் வந்து கண்டினியூஸாக ஜெயிக்க முடியும். இப்போ நம்ம கவலை இல்லாமல் இருக்கும், நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம கவலை இல்லாமல் இருக்கும். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதான் அவங்க தான் கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்க இருக்காங்கங்கிறது ஒரு நம்ம பெரிய நம்பிக்கையில நமக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா இருக்கும், நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கு. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான கதை, ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா அந்த குழந்தையோட ஆங்கிள் இருந்து சொன்னாங்க இல்லையா? அது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த காது கருவியெல்லாம் பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இப்படி இருக்கேன், என்னைய வந்து ஏன் ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது முடிவுமே நல்லா இருந்தது. அந்த ஒய்ஃப் டுக் த டெசிஷன் இல்லையா? அந்த ஆம்பளைக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம போய் திருப்பி போய் அவரை போய் திருப்பி மறுபடியும் இதே சுச்சுவேஷன் வரும், திருப்பி மறுபடியும் அவர் வேறுங்க ஹரித்வார் போயிடுவார் என்ன. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா, ஆனால் எது நம்மகிட்ட வரணுமோ அது கண்டிப்பாக வந்து தான் ஆகும்.
எது கைவிட்டு போதோ கண்டிப்பாக போய்த்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு முடிவு. நல்ல அழகான கதை, நல்லா இருந்தது. இல்ல காடம் வருது. ரொம்ப அருமையா எடுத்தாங்க ராஜி. நானும் இந்த கதையை படிச்சேன். எனக்கு 10 பக்கத்துக்கு மேல தாண்ட முடியல. ஆஹ் ரொம்ப அதான் அவங்க சொன்ன மாதிரி லான் லீனியரா இங்க ஒண்ணு அங்க ஒன்னும் நிறைய பாத்திரங்கள் விட்டு விட்டு படி. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 15 நிமிஷத்துல படிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து படிக்கிறது, அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இது எப்படி எடுக்க போறாங்கன்னு நான் மனோஜோட சொல்லிட்டு இருந்தேன். என்னால ஒருவேளை சாகித்ய அகாடமி அளவுக்கெல்லாம் நம்ம இல்லையோ, நம்ம இன்னும் கீழே இருந்து ஆரம்பிக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப இதுவா சொன்னாங்க. படிக்கிறப்போ எனக்கு அப்படி சுத்தமா தோணல. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸா. ஆக்சுவலாக இந்த இவர் சொன்ன மாதிரி தான் 2020 அவங்களுக்கு எப்போ சாகித்ய அகாடமி அந்த டைம்லேயே நான் அந்த புக்கை வந்து கிண்டலில் டவுன்லோட் பண்ணேன். இவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதேமாதிரி நானும் ஃபீல் பண்ணேன். ரீடபிலிட்டி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி எடுப்பாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த டவுட் இருந்தது. ஆனால் வந்து இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய பர்சனல் ஸ்டோரி அப்படி இது பண்ணதுனால ரொம்ப ஃபுல்லாக என்கேஜாக இருந்துச்சு. அவங்க நல்லா நல்லா அதான் வாசிக்கிறதுக்கும் படிக்கிறதும் மாரி அவங்க வாசிக்கல, ரொம்பவே படிச்சிருக்காங்க. நல்லா நல்லா உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த அளவுக்கு டெப்த்தாக எடுக்க முடியுது. இல்லைன்னா இவர் சொன்ன மாதிரி தான் ரீடபிலிட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த புக்கு படிக்கிறதுக்கு. எனக்கு ஆக்சுவலாக அதான் நான் போர் அடிச்சுட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நானும் ஓடினேன். கொஞ்சம் ஒரு ட்ரையாக தான் இருந்தது. ஆனால் இது எங்கே போர் அடிக்குதோ அங்கே தான் கற்றுக்க முடியும் ஆக்சுவலாக. அது நான் வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி அந்த அந்த குழந்தையோடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து என் பையன் வந்து 1.5 இயர்ஸில் வந்து அவங்களுக்கு கதையை திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். வேற என்னென்னலாம் இருக்குதுன்னு. பட் ஆனால் என்னன்னா நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராஜுகிட்டயும் சரி எங்க அம்மா கிட்டயும் சரி முன்னாடி வந்து பார்த்துருக்கேன். அது ஒரு தொலைநோக்கு பார்வையா இல்ல ஒரு 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 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவான்னு தெரியாது. முதல்ல ஒன்று சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி போகாது அப்படின்னு. எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த மாதிரி போகாததுக்கு அப்புறம் தான் ஆமாம்ல இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த கதை எனக்கு அப்படி என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கட்டுரை மாதிரி எழுதி வச்சிருப்பாப்புல, அது என்னோட உலகம் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இதை அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிக்க மாட்டாரோ, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த உலகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கிறாரோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் போயிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். தெரியல அது அது எஸ்கேபிசமா இல்ல டு எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு தெரியல. அது இல்ல அதுதான் நானும் யோசிக்கிறேன்.